வகுப்பு 2. தலைப்பு: உதவி மற்றும் ஒத்துழைப்பு. வணக்கம் மாணவ செல்வங்களே, இது 2ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் புதிய காணொளி. உதவி மற்றும் ஒத்துழைப்பு. குடும்ப உறுப்பினர்கள் எப்படி தங்களுக்குள் உதவி செய்து ஒத்துழைக்கிறார்கள், தங்கள் வீட்டை மகிழ்ச்சியான வீட்டாக மாற்றுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் அனைவரும் தயார்தானே? வாங்க ஆரம்பிப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு ஒரு வீட்டில் வேறொரு உறுப்பினர்கள் செய்யும் வேறுபட்ட வேலைகளை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். முக்கிய வார்த்தைகள்: வேலைகள், ஒரு வழக்கமான வேலை, குறிப்பாக வீட்டுக்குள் செய்யப்படும் வேலை. ஒத்துழைப்பு, ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது. வழக்கம், நாம் வழக்கமாக அல்லது தினமும் செய்யும் காரியங்கள். பிடுங்குதல், அதை அந்த இடத்திலிருந்து விரைவாக அகற்றுவது. கருத்து வரைபடம். இது ராமுவின் வீடு. ராமுவின் வீட்டில் உறுப்பினர்கள் செய்யும் வேலைகளை கவனியுங்கள். அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராமுவின் தந்தை செடிகளுக்கு நீர் ஊற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். ராமுவின் அம்மா பூக்களை பறித்துக் கொண்டிருக்கிறார். ராமுவின் அம்மா அவனது தங்கை கமலாவிற்கு தலைவாரி கொண்டிருக்கிறார். ராமு புத்தக அலமாரியில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் வரிசையாக அடுக்கி வைக்கிறான். நான் சொல்வது சரிதானே? ஆம் ஆசிரியர். அது மட்டுமின்றி வீட்டில் தாத்தா அல்லது பாட்டி போன்ற பெரியவர்கள் இருந்தால் அவர்களை நீங்களும் உங்கள் பெற்றோரும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தோட்ட வேலைகள் செய்வது அல்லது உங்கள் அம்மாவுக்கு சமையலில் உதவுவது போன்ற சிறிய காரியங்களில் உதவி செய்து ஒத்துழைக்கிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது முழு குடும்பத்தின் பொறுப்பு. ஆம் ஆசிரியர், எங்கள் பாட்டி மற்றும் தாத்தா எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை கவனித்துக் கொள்கிறோம் மற்றும் நாங்கள் அனைவரும் அவர்களை மிகவும் நேசிக்கிறோம். மிக நன்று. பணிகள் 1. உங்கள் வீட்டில் காலை முதல் இரவு வரை நடைபெறும் செயல்பாடுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் யார் எந்த வேலை செய்கிறார் என்று சொல்லுங்கள். பணிகள் 2. இது மமதாவின் வீடு. அவளது அப்பா, அம்மா மற்றும் சகோதரர் அவளுடன் இங்கு வசிக்கிறார்கள். இந்த படம் மமதாவின் வீட்டில் செய்யப்படும் வேலைகளை காட்டுகிறது. கேள்விகள்: 1. மமதாவின் வீட்டில் எத்தனை வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லுங்கள். அம்மா சமைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பா காய்கறிகளை வெட்டுகிறார். மமதா அம்மாவுக்கு உதவுகிறாள். மமதா அலமாரியை சுத்தம் செய்கிறாள். அவளது சகோதரர் துடைப்பத்தால் தரையை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். மமதாவின் அப்பா வீட்டை மாவிளக்குகளை வைத்து அலங்கரிக்கிறார். அம்மா வீட்டிற்கு முன்பாக கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். பூச்சாடியில் பூக்களை அலங்கரிக்கிறான். மமதா பூமாலை கட்டி கொண்டிருக்கிறாள். இங்கே குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தோட்டம் வளர்க்கும் வேலையை செய்கிறார்கள்.
அப்பா செடிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருகிறார். அம்மா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார். சகோதரன் ஒரு செடியை நடுகிறான். மமதா தன் சகோதரனுக்கு உதவி செய்கிறாள். 2. இந்த வேலைகளை யார் செய்கிறார்? அனைத்து குடும்ப உறுப்பினர்களும். 3. எல்லா வேலைகளும் ஒரே நபரால் செய்யப்பட்டால் என்ன நடக்கும் என்று யோசிக்கவும். எல்லா வேலைகளையும் ஒரே ஒரு நபர் மட்டும் செய்தால் அவர் சோர்வடைந்து நோயுற்று கூட போகலாம். 4. குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செய்யும் வேலைகளை பெயரிடுங்கள். உணவு சமைத்தல், வீட்டை சுத்தம் செய்தல், வீட்டை அலங்கரித்தல், தோட்ட வேலைகள். 5. ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒத்துழைப்பது முழு குடும்பத்தையும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். பணிகள் 3. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யும் வேலைக்கான இடத்தில் குறிவைக்கவும். செயல்பாடு 4. பின்வரும் படங்களை கவனமாக பார்க்கவும் மற்றும் பொருத்தவும். யார் எந்த வகை வேலை செய்கிறார்? செயல்பாடு 5. செயல்பாடு 6. வீட்டுப்பாட பணிகள். உங்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடம் அவர்கள் வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் என்ற தகவலை சேகரியுங்கள். பிறகு ஒவ்வொரு குடும்பத்தின் தினசரி நடைமுறைகளையும் உங்கள் குடும்பத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். சுய அறிவு மதிப்பீடு. 1. குடும்பம் என்பதை நீங்கள் எவ்வாறு வரையறுப்பீர்கள்? 2. மமதாவின் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள்? 3. நான் ராணி, ஒரு அழகான சிறுமி. இந்த காணொளியை பார்த்த பிறகு என் வீட்டில் நான் பின்பற்றுவதற்கு என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் எனக்கு வழங்குவீர்கள்? சரி அல்லது தவறு? கேள்வி 1. தோட்ட வேலை அம்மாவால் மட்டுமே செய்யப்பட வேண்டும். கேள்வி 2. உணவு சமைப்பது அம்மா அல்லது அப்பா செய்யலாம். கேள்வி 3. சிறிய குழந்தைகள் தரையை துடைக்க கூடாது. கேள்வி 4. வீட்டை அலங்கரிப்பது அப்பாவின் பொறுப்பு மட்டுமே. கேள்வி 5. குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து வேலை செய்து தங்கள் வீட்டை மகிழ்ச்சியான வீட்டாக மாற்ற வேண்டும்.